மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த என் தெய்வமே, தொடர்ந்து என்னோடு கூட நீங்க பேசும். நாங்கள் கேட்க ஆவலாய் வந்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய சத்தியம் எங்கள் மத்தியிலே பேசப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். எங்கள் இருதயங்கள் உயிர் மீழ்ச்சி அடைய வார்த்தையை கொண்டு பயன்படுத்தும். என்னை மறைத்துக் கொள்ளும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி பலியை செலுத்தலாம். சின்ன கீழே இருக்க சின்ன பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துங்க பார்ப்போம். பிள்ளைகள் மட்டும் நல்ல கையை தட்டுங்க பார்ப்போம். பேசுறது கேக்குதா? பாக்ஸ் ஒர்க்கா வெளியோ? பிள்ளைகள் மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சபை எப்படி இருக்கிறது, சபையில் நீ எப்படி இருக்கிறாய். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான். சபை எப்படி இருக்கிறது, சபையில் நீ எப்படி இருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. தேவ பிள்ளையே, தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பாருங்கள், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே, கவனித்துக் கொள்ளுங்கள், சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்துக்குள் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட மனுஷனாய் வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. இங்கே வாசித்த வேத பகுதி
ஒரு சபையை மையப்படுத்தி சபைக்குள் இருக்கிற நம்மை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நன்றாய் கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. ஆமே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஜெபமே ஜெயம் ஆலயம் ஒரு பெதஸ்தா. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆலயம் ஒரு பெதஸ்தா. அதைதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. ஆமென். இந்த பெதஸ்தா எனப்பட்ட இடத்திலே நம்முடைய ஆலயத்தை அல்லது உங்களுடைய ஆலயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெதஸ்தா குளத்துக்குள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் ஆட்டு வாசல் இருக்கிறது. கவனியுங்கள். ஆட்டு வாசல் என்று சொல்லும் போது அதை கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள் நான் கொண்டு வர விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 10:9. நானே வாசல். போதும். அல்லேலூயா. அப்போ அங்கே அந்த குளத்திலே, அந்த சபையிலே வேதம் சொல்லுகிறது, ஆட்டு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் தான் இயேசு என்று வேதம் குறிப்பிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்முடைய ஆலயத்திலே நல்லது நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்திலே இயேசு இருக்கிறாரா? பேசணும் என் கூட கொஞ்சம். ஆமே. பிள்ளைகள் என்ன கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற ஆலயத்தில் இயேசு இருக்கிறாரா? சந்தேகமா இருக்கு போல இருக்கு. இருக்கிறார்னா கொஞ்சம் சொல்லுவீங்களே. ஆமே. இருக்கிறாரா இல்லையா? நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஆமே. இருக்கிறாரா இல்லையா? நீங்க பேசணும், நீங்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல இயேசு நான் சொல்லல, நீங்க தான் சொல்லி இருக்கிறார். ஆமே. அப்போ ஆலயத்துல இயேசு என்ன செய்கிறார்? அப்ப இந்த பெதஸ்தா எனப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இயேசு இருக்கிறார் ஆலயத்திலே, அதுல சந்தேகமே இல்லை. இப்போ அடுத்தது வாசிக்கும் போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, குளத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். அதுவும் சந்தேகமா? குளத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும். அல்லேலூயா. அப்போ தண்ணீர் இருக்கிற குளம். இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்திலே தண்ணீரை பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக பேசுவார்கள். அல்லேலூயா. அப்ப இப்ப சபையில யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். பரிசுத்த இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது அந்த வாசித்த வசனம் சொல்லுகிறது, அந்த குளத்திலே 5 மண்டபங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பெதஸ்தா சபையிலே அல்லது நம்முடைய சபையிலே 5 மண்டபங்கள். இது எதை குறிக்கிறது என்றால், எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 5 வித ஊழியங்களை குறிக்கிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தல ஊழியங்கள், தீர்க்க தரிசன ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், மேய்ப்பர் ஊழியங்கள், போதக ஊழியம். அல்லேலூயா. அப்போ இது நம்ம சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலராய் இங்கிருந்து ஊழியர்களை அனுப்புகிறார். ஆமென். தீர்க்க தரிசனங்கள் சபைக்குள் இருக்கிறது. சுவிசேஷ பணி சபையிலே இருக்கிறது. மேய்ப்பர்களுக்குரிய வேலைகள் சபைக்குள்ளே இருக்கிறது.
பாருங்கள், போதகர்கள் என்று சொல்லும் போது ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது டீச்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டீச்சிங் செய்கிற காரியங்களும் ஹல்லேலூயா இங்கே சபைக்குள் இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், சபையில யார் இருக்கிறது? ஒன்ல வரிசையா வாங்க, மறந்து போச்சு. சபையில யார் இருக்கிறது? இயேசு. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். சாப்பிடாம தானே வந்தீங்க? ஆமா, சாப்பிடாம வந்தா சத்தம் தானா? பிள்ளை பசிச்சா என்ன செய்யும்? அழும். அதே மாதிரிதான் நம்ம. ஆமே. இப்ப சொல்லுங்க, முதல்ல யார் இருக்கிறது? இரண்டாவது வேதம் என்ன? சபையில யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியான. மூன்றாவது ஊழியங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சபைக்குள்ளே, ஆமென், இப்படி இயேசு இருக்கிறார் நமக்கு தெரிகிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தெரிகிறது, ஊழியங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பெதஸ்தாவிலே அல்லது இந்த ஆலயத்துக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? அதுதான் இன்னைக்கு செய்தி. ஆமென். சபை எப்படி என்பதை நாம் அறிந்து கொண்டு விட்டோம். இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் சபை எப்படி இருக்கிறது? இயேசு அங்கே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே இருக்கிறாரா? ஊழியங்கள் சபைக்குள்ளே இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இயேசு நம்மோடு இருக்கும் போது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போது, ஊழியங்கள் சபைக்குள்ளே இருக்கும் போது, நாம் இதையெல்லாம் அறிந்தும் எப்படி இருக்கிறோம்? இதையெல்லாம் தெரிந்தும் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் பேச போகிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இன்றைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக வரப்போகிறது. ஆமென். உங்களை விடுவிக்கிற ஒரு வார்த்தையாக வரப்போகிறது. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற ஒரு வார்த்தையாக, உங்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்துகிற ஒரு வார்த்தையாய் இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் தெளிவாய் பேச போகிறார். அல்லேலூயா. முதலாவது, அந்த சபையிலே யார் இருந்தார்கள்? இப்படிப்பட்ட சபையிலே யார் யார் இருக்கிறார்கள்? வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர். போதும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த குளத்திலே அல்லது அந்த பெதஸ்தாவிலே யார் இருக்கிறார்கள் என்றால் குருடர்கள் இருக்கிறார்கள். முதலாவது யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். யார் இருக்கிறது? கொஞ்சம் பேசுங்களேன். அம்மே, யார் இருக்கிறது? குருடர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. குருடர்கள்னா யாரு? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். குருடர்கள்னா யாரு? கண் தெரியாதா? குருடர்கள்னா யாரு? கண் தெரியாதவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், சபைக்குள்ளும் அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆமென். நான் ஆவிக்குரிய அர்த்தத்திலே தேவன் எனக்கு சொன்ன காரியம் அப்படி என்றால், சபைக்குள்ளே தரிசனம் இல்லாதவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. குருடர்கள் என்று சொல்லப்பட்டதை போல இன்றைக்கு சபைக்குள்ளே தரிசனம் இல்லாதவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. சபைக்குள்ளே வரும்போது நீங்கள் பாவிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு
கர்த்தர் உங்களை ஒரு சபைக்குள்ளே கொண்டு நாட்டும் போது ஒன்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நமக்கெல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப தரிசனம்னா என்ன? எப்படிப்பட்ட தரிசனம் சபைக்குள்ளே இருக்க வேண்டும்? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக சபைக்கு வருகிறோம்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எதற்காக சபைக்கு வர்றோம்? சொல்லுங்களேன். தெரியல. நான் சொன்னா தரிசனம் இல்லைன்னு உண்மையா இல்லையா? சபைக்கு எதற்கு வர்றேன்னு நமக்கு என்ன செய்யல, சொல்வதற்கு வாய் வாய் சொல்லுங்களேன். வாய். நீங்க வேதத்தை தூக்கிட்டு வரும்போது யாராவது கேட்பாங்க, அங்கேயா போறீங்க? அங்க போய் உங்களுக்கு என்ன மாறி பதில் சொல்ல நமக்கு என்ன தெரியல. ஏன்னா ஏன் சபைக்கு வருகிறோம் என்கிற தரிசனம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. தேவ பிள்ளையே, தரிசனம் இல்லாதபடியினாலே இன்றைக்கு நான் சொல்றேன், நம்ம சபையும் இதுவரையிலும் குருடர்களாகத்தான் உள்ள இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? கண்ணு தெரியாதவன மாதிரி அங்கலாய்க்கிறாமே, அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சபைக்கு வர்றது, அங்க போனா வியாதி சுகமாகும், அங்க போனா என் கடன் பிரச்சனை மாறும், அங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும், அங்க போனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒண்ணு சொல்லட்டுமா? இதெல்லாம் அடுத்த கட்டம் தாங்க. சபைக்கு ஏன் வருகிறோம் தெரியுமா? ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, ஒரு தரிசனம் நமக்கு இருக்கிறது. உலகம் அல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அந்த தரிசனத்தை உணர்ந்துதான் சபைக்கு வருகிறோம். புரிஞ்சிட்டீங்களா? இப்ப புரியுதா பிள்ளைகள்? எதுக்கு சபைக்கு வர்றீங்க? எதுக்கு சபைக்கு வர்றீங்க? என் அம்மா கூட்டிட்டு வர்றாங்க, அதனால. அம்மா திட்டுறதுனால என்ன செய்யணும்? சபைக்கு வர்றேன். அங்க போனா நல்லா பாடுறாங்க, அதனால நோ. நல்ல வார்த்தை கொடுக்கறாங்க, அதனால நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சபைக்கு தேவன் நம்மை எல்லாம் கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வுலகம் அல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எனக்கும் வேண்டும் என்கிற, நானும் அதிலே பிரவேசிப்பேன் என்பதற்கு தான் ஆண்டவர் சபைக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். இனி கேட்டா சொல்ல தெரியுமா எதுக்கு சபைக்கு வருகிறோம்? அதான் பக்தன் பாடினார், சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாஸ்டரையே நம்பி வான்னு இருக்கு. நான் பல சபைகளை பார்க்கிறேன், போதிக்கிற சபையின் பாஸ்டர்லனா விசுவாசிகள் போக மாட்டாங்க. ஆமே, இதனாலேயே பாஸ்டர்கள் எல்லாம் போடுற விளம்பரத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் இல்ல, அதனால ஆட் என்ன செய்யக்கூடாது. நான் கழிந்த நாள்ல ஒரு போதட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, பாஸ்டர் இதனாலேயே ஆட் போட முடிய மாட்டேங்குது. ஆமே, வெளியே போனா என்ன, இன்னைக்கு பாஸ்டர் இல்ல, அப்ப இனி ஒரு நாள் ஏன்னா அது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, நான் ஆலயத்திற்கு போவது எதற்கு? என் ராஜாவை பார்ப்பதற்கு என்பது, என் ராஜாவை தரிசிப்பதற்கு. எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நான் பிரவேசிப்பதற்கு. நான் சொல்றேன், நமக்கு வருகிற சபைக்கு வர்ற யாருமே, யார் என்னதான் பேசினாலும் ஒரே வார்த்தையை சொல்லுங்க, நான் ஆலயத்திற்கு போவது எங்க பாஸ்டரை பார்த்தோ, இல்ல பாஸ்டர் குடும்பத்தை பார்த்தோ, இல்ல அங்க இருக்கிற காரியங்களோ பார்த்தோ அல்ல. நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான்
வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. தேவ பிள்ளையே, அந்த பிரச்சனை ஒண்ணும் போதுங்க. அந்த தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துன்னா சபை ஆராதனைக்கு அவ்வளவு வாஞ்சை தானா உண்டாகும். சபை ஆராதனைக்கு அவ்வளவு ஆசை உண்டாகும், அவ்வளவு தாகம் உண்டாகும். ஏன்னா நான் எதிர்பார்த்து போவதெல்லாம் அந்த ராஜாவை பார்ப்பதற்கு, அல்லேலூயா, அந்த தேவனை பார்ப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அந்த பரலோகத்தில் நானும் பங்குள்ளவனாய் பங்குள்ளவளாய் மாறுவதற்கு. இன்னைக்கு சொல்ல முடியுமா, நான் ஆலயத்துக்கு போவது இனி நான் குருடனாய் இருப்பதற்கு அல்ல, ஒரு தரிசனம் எனக்கு இருக்கிறது, அந்த நித்திய வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்கிற ஒரு தரிசனம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வாசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே. அப்போ வியாதியில விடுதலை, பிரச்சனையில விடுதலை, பிசாசுல விடுதலை, கடன் பிரச்சனையில விடுதலை, ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் உனக்கு இருக்கும் என்றால் அதெல்லாம் இதுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படின்னா பரலோகத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், அந்த தரிசனம் இருக்கும் என்றால், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு என்பதை தான் வேதம் நமக்கு தெளிவூட்டி காட்டுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. ஆதி சபையில நீங்க நித்தியத்தை குறிச்சு ஒரு செய்தி கொடுத்தாங்கன்னா அந்த சபை அப்படியே அனலா மாறிடுமா? எப்படி? இன்னைக்கு நித்தியத்தை குறிச்சு பேசினா சபையும் ஆமா அப்படியே போயிருவாங்க. அல்லேலூயா. ஆனா ஒரு காலகட்டங்களிலே அது எந்த சபையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாருங்க, ஒரு மரண வீட்டுக்கு போனாதான் நமக்கு தெரியுது. அங்க சொல்றாங்க, கேத்தலிக்கில் வந்தாலும் சொல்லுவாங்க, சிஎஸ்ஐல வந்தாலும் சொல்லுவாங்க, ஆவிக்குரிய சபைகள் இருந்து வந்தாலும் சொல்லுவாங்க, எந்த டினாமினேஷன் வந்தாலும் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு வாழ்க்கை. ஆமே, சொல்றாங்களா இல்லையா? அப்ப எல்லாருக்கும் கிறிஸ்தவனுக்கு தெரியுது இல்ல? அப்ப ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம்? சொல்லுங்களேன், கொஞ்சம் வாயை திறந்து. மறக்க கூடாது இந்த வார்த்தை ஒரு நாள். ஆமே. தூக்கத்துல வந்து தட்டி எழுப்பி எதிரி கேட்பா, நீ எதுக்கு சத்து அங்க சர்ச்சுக்கு போறேன்னு பிசாசு கேட்டா சொல்லணும், நான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. இன்ப இயேசு ராஜாவை நான் கையை தட்டி ஆண்டவர் மகிமையா சந்தோஷம். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையோடு நான் போது. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு.
சேர்ந்து சொல்லுவோமா? இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு அவரோடு நான் வாழ்ந்தால் போது. முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து முக்கிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முக்கிடம் சூட்டப்பட்ட சபை மாறட்டுமே, ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரட்டுமே. வாரினால் ஆடி வந்த முதுகை பார்த்து, வாரினால் ஆடி வந்த முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தமிடுவே, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வே. இந்த இயேசு மகிமையில் அவரோடு நான் இந்த இயேசு ராஜாவை நான் என் உள்ளம் நன்றியால் இருந்தேருதே. என் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் இருந்தேருதே. என் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. சரி சொல்வோம், இந்த இயேசு ராஜாவை நான் இந்த இயேசு ராஜாவை நான் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் சொல்லுங்க சொல்லுங்க, அவரோடு நான் வாழ்ந்தால் போது. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் அல்லேலூயா கூட்டத்தில் நான் பகிர்ந்திடுவே. அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. இந்த இயேசு அந்த பரலோக தரிசனங்கள், ஆண்டவரே பரலோகத்தை குறித்த வெளிப்பாடுகள் சபையின் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு ஓ எஸ் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் அதை பாட பாட எவ்வளவு பெரிய சந்தோஷமே. வாழ்ந்தால் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, ஜெயம் கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்ந்து, ஆமென், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்ந்து. இப்ப இயேசு ராஜா அப்படியே கண்களை மூடி அப்பாவை பாருங்க பாப்பாமே. ஒரு பரலோகத்தின் நிறைவை நான் ஆவியில உணர்கிறேன். ஓ பரலோகத்தின் மகிமை, ஓ ஹல்லேலூயா. ஓ தேவ பிள்ளையே, அங்கே போய் பார்ப்பதோடு அல்ல, இங்கேயும் கர்த்தர் உன்னை பார்க்க வைக்கிறாரே. ஓ இயேசு ராஜாவை பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. சொல்லுவோம், இந்த இயேசு ராஜாவை நான் ஓ ரஷா கதரா பாபா, ஓ ரி பாபா பாபா, நீ கதரா பாபா. ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது, ஒரு பரலோக சந்தோஷம். கரங்களை தட்டி இங்குள்ள பாடுகள் அங்கில்ல, இங்குள்ள கஷ்டம் அங்கு இல்ல, இங்குள்ள துயரம் அங்கு இல்ல. அவரோடு கூட
சேனைகளோடு கூட. ஓ, எவ்வளவு பெரிய பாக்கியம் சபையே. அந்த பாக்கியம் சபைக்கு வருகிற உங்களுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த பாக்கியம் வேற யாருக்கும் இல்ல. அந்த பாக்கியம் வேற யாருக்கும் கொடுக்கப்படல. இன்னைக்கு சபையை தேடி இந்த பெதஸ்தாவுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே போவேன் என்று கேட்டார். இன்றைக்கு நீ எங்கே போகிறாய் என்று உன்னை பார்த்து கேட்டார். எதற்காய் தேவனை ஆராதிக்கிறாய் என்று கேட்டால், உனக்கு என் ஆண்டவர் வைத்த ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனம் தான் உனக்கு தேவை. அந்த தரிசனம் உனக்கு தேவை. அதுதான் நித்தியத்தை பார்க்கிற ஒரு தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இனி சொல்லுவீங்களா, சபைக்கு எதுக்கா போறீங்கன்னு கேட்டா, போறா பாரு சும்மா போயிட்டே இருக்கிறாமே சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்ப்பதற்காக அவர் மேகதாளத்தோடு கூட மீண்டும் பிரதான தூதர்களோடு கூட இந்த பூமியிலே வரப்போகிறார். அவர் வரும்போது நானும் அவரோடு போவேன். அங்கே போய் நானும் பாடி ஆடி கர்த்தரை துதிப்பேன். அந்த தரிசனம் எனக்கு நிறைவேறணும்னா நான் ஆலயத்தில் ஆராதித்தால் தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டை பாடுனா பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயா, அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமே, ஆமே. அப்போ ஆராதனை எல்லாமே, ஆலயத்திற்கு போவது எல்லாமே ஒரு குருடனா இருப்பதற்கல்ல, ஒரு தரிசனம் இருக்கிறதற்கு. ஆமே. நம்ம சபையில உள்ளவங்களை பார்த்து யார் கேட்டாலும் சொல்லணும், நான் ஆலயத்திற்கு போவதெல்லாம் இன்ப இயேசு ராஜாவை பார்ப்பதற்கு. ஆமே. இரண்டாவதாக அந்த வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? இரண்டாவது அங்கே யார் இருக்கிறார்கள் வாசிக்கலாம். அவைகளிலே குருடர் சப்பாணிகள் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆமே. முதல்ல நான் சொன்னேன், அந்த பெதஸ்தா குளத்திலே இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஊழியங்கள் இருக்கிறது. சபைக்குள்ள இவைகள் எல்லாம் இருந்தாலும் குருடர்களாக சிலர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆமென். அடுத்தது வசனம் சொல்லுது, சபையிலே சப்பாணிகள். ஆமே. யாரு? சப்பாணிகள். சப்பாணிகள் என்ன நமக்கு தெரியும். சரியாய் நடக்க முடியாமல் நகர்ந்து நகர்ந்து செல்லுகிறவர்கள். அவர்களை குறைத்து பேசுகிற செய்தி அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் பேசுகிறேன். அவர்களால் எழும்பி ஓட முடியாது, எழும்பி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படியே நகர்ந்து நகர்ந்து இருக்கிற இடம், தங்குற இடம், தூங்குற இடம், இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சொன்னார், சபைக்குள்ளே முடங்கி கிடக்கிறவர்கள் சபைக்குள்ளே இருப்பார்கள். முடங்கி கிடப்பவர்கள் இருக்கிற இடத்திலே நகர்ந்து செல்லுகிறவர்களை போல முடங்கி கிடக்கிற ஜனம். நினைச்சு பாருங்க, சபைக்கு வருகிறோம், போகிறோம். சபையிலே எந்த அளவுக்கு நாம் பயன்பாட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம், சபையிலே எந்த அளவுக்கு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு முடங்கடிக்கப்பட்ட நிலைமை, நகர்ந்து போவதை போல முன்னேற முடியாத ஒரு நிலைமை, முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், என்றைக்கோ பிரகாசிக்க வேண்டியவர்கள், என்றைக்கோ தேவனுக்காய் பயன்பட வேண்டியவர்கள் முடங்கி கிடக்கிறீர்கள். ஒரு சப்பானியை போல முடங்கி கிடக்கிறீர்கள், ஒரு சப்பானியை போல விழுந்து கிடக்கிறீர்கள்.
எழும்ப முடியல. எழும்பன ஆசை இருக்குது, வாஞ்சை இருக்குது, ஆனா எழும்ப என்னால முடியல. முடங்கி போன ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பெதஸ்தா குளத்திலே முடவர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள். அதே போலதான் இன்னைக்கு சபைக்குள் அநேக பேர் இருக்கிறோம், முடங்கி கிடக்கிறோம், முடங்கி போய் கிடக்கிறோம். பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய நீங்கள், ஆத்துமாக்களை தேடி செல்ல வேண்டிய நீங்கள், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட வேண்டியவர்கள் இன்னைக்கு சபைகளிலே முடங்கி போய் கிடக்கிறார்கள், முடங்கி போய் கிடக்கிறார்கள். நான் சில சபையில போனா பார்த்திருக்கிறேன், இருக்கிற இடத்துக்கே சண்டை வைப்பாங்க. எப்படி? இருக்கிற சேருக்கு சண்டை வைப்பாங்க. இதுல நான் தான் இருப்பேன், வேற யாரும். நான் ஒரு தடவை ஒரு ஆலயத்துல, நான் எந்த சபைன்னு சொல்ல விரும்பல, ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்திலே தேவ செய்தி கொடுப்பதற்கு போயிருந்தேன். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி உள்ள போய் நான் அந்த சேர்ல உட்காருகிறேன். சபையை பார்க்கிறேன். 2 பேர், ஒரு ஆள் இங்க தட்டுவாங்க, ஒரு ஆள் இங்க தட்டுவாங்க, ஒரு ஆள் இந்த பக்கம் தட்டுவாங்க, ஒரு ஆள் அந்த பக்கம் தட்டுவாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. ஆமே, இவங்க விளையாடுறாங்களா இல்ல வேற என்னையும் செய்யறாங்களா? கடைசியில பார்த்தாதான் தெரியுது, இருக்கிற இடத்துக்கு இது ஏன் இடம், நீ வேற இடத்துக்கு போ. எப்படி? நான் சொல்றேன், ஆலயத்துல வழக்கமா இருக்கிற இடத்துல இருந்து பழகினீங்கன்னா முன்னேற முடியாது. ஸ்கூல்ல ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா? இருக்கிற இடத்திலேயே இருந்தா அந்த கிளாஸ்ல தான் இருக்கணும். ஆமே, அந்த கிளாஸ்ல தான் இருக்கணும். ஆனா நம்ம முன்னேறணும்னு நினைச்சோம்னா இருக்கிற இடங்கள் மாறும், அபிஷேகத்தின் எல்லைகள் மாறும், உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மாறும், தீர்க்க தரிசனங்கள் உருவாக்கப்படும். நமக்கு தான் அந்த வாஞ்சை இல்லையே, நமக்கு தான். நான் உங்களை குறைத்து பேசுறது இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்து உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது இந்த வாரம் செய்தி கொடுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் ஆயத்தமா வருவீங்க? எல்லாம் வேண்டாம் 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 சொல்லுவீங்க. ஆமே, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒரு வாய்ப்பு வந்தா முடங்கி கிடக்காதீங்க, பயன்பட ஆரம்பிங்க. கையை தட்டி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். ஒரு வாய்ப்பு வந்தா அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்துங்க. ஆமே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாமா. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது இப்படி மேடையில எல்லாம் நின்று எனக்கு பழக்கம் இல்லை. ஆமே, ஒரு மேடையில ஏறி இருக்க மாட்டேன். ஒரு பாட்டு போட்டிக்கோ, ஒரு பேச்சு போட்டிக்கோ, இல்ல ஒரு நடன போட்டிக்கோ, எதுக்கு கூட ஏறி இருக்க மாட்டேன். ஆமே, எதுக்கு கூட போயிருக்க மாட்டேன். ஆனா தேவ பிள்ளையே, ஊழியத்திற்கு வந்த போது கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினேன். கர்த்தர் என்னையும் இன்றைக்கு பிரசங்கிக்கவும் வைக்கிறாரு, பாட வைக்கிறார். நான் நினைச்சு பார்ப்பேன், நான் பாடுறேனா, நான் பிரசங்கிக்கிறேனா, காரியம் என்ன? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, யார் யாருக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுத்தனோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்களோ இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவீர்களா? எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்து உருவாக்கப்பட்ட விதங்களை சொல்ல முடியும். நான் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றேன், நீ முடங்கி கிடப்பதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, எழும்பி பிரகாசிப்பதற்கு தான் தேவன் உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். முடங்கி முடங்கி கிடந்தேனா சப்பாடியை போல கிடந்துருவோம், சப்பாடியை போல இருந்துருவோம். இருக்கிற இடம் போதும், இருக்கிற தாளந்து போதும், இருக்கிற அபிஷேகம் போதும், இருக்கிற வல்லமை போதும், அப்படியே இருந்து விடுவோம். நான் சொல்றேங்க, ஞானம் எப்படி உண்டாகிறது? தேவ கிருபையினால் உண்டாகிறது. அல்லேலூயா. தாளந்துகள் எப்படி உண்டாகிறது? தேவன் நமக்கு வைத்திருக்கிற கிருபையினால தான உண்டாகிறது. அப்ப அந்த கிருபையை நம்ம மேல வச்சாருன்னா போதுங்க, கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆகவேதான் 2 சாமுவேல் 22:34 சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்கள் போலாக்கி
என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறீர். அல்லேலூயா. நான் சொல்றேன், முடங்கி கிடக்க போவதில்லை. உயர் தலங்களிலே உங்கள் கால்கள் நிற்கும்படியாய் கர்த்தர் வைக்க போகிறார். உயர் ஸ்தலங்களிலே நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் வைக்க போகிறார். உங்க பிள்ளைகள் முடங்கி போகிறவர்கள் அல்ல, உயர் ஸ்தலங்களிலே நிற்கிறவர்களாய் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்ற அவர் ஒருவரே வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை நாள் சப்பானியா கிடந்தது போதும். ஆமென். இனி நான் சப்பானியா இல்ல, என் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி. ஆமென், அல்லேலூயா. நான் கழிந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனிதரை பார்த்தேன். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு தேவ மனிதர் தான். விழுந்தியாம்பலம் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த எலிசா என்கிற அந்த போதகர். பாருங்க, தள்ளாடுகிற நிலைமை. நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன். பாலூர் பக்கம் போகும்போது அவருக்கு எங்க போனேன்னு தெரியல. நான் அவ்வளவு வயது, அவர் மரித்து போய் விட்டார். நான் சாட்சி, நான் பார்த்தனால சொல்றேன், மரித்து போய் விட்டார். இன்றைக்கு அவரால் எழும்பி நடக்க முடியாது, அவரால் ஒரு இடத்துக்கு போக முடியாது. பாருங்க, அவருடைய காதுல ஒரு செய்தி வந்திருக்கு. சபையில உள்ள ஒரு நபர் வியாதிப்பட்டு இருக்கிறார். அவர் 90 வயதுக்கு மேல இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். சபையில ஒரு நபர் வியாதிப்பட்டு இருக்கிறார். இத அவர் கேள்விப்பட்ட உடனே பிள்ளைகளுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒரு ஆட்டோயை பிடிச்சிட்டு போய் இறங்கிட்டார். இறங்கிட்டு அவருக்கு அந்த வீட்டுக்கு போகிற வழி தெரியல. ஏன்னா அவ்வளவு வயது, முதிர்ந்த நிலைமை. நினைச்சு பார்த்தேன், ஆண்டவரே, இந்த தள்ளாடுகிற வயதுல ஒரு பாரம், என் பிள்ளைகள் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேடி போனேன். அந்த பிறகு நான் தான் பைக்ல இருத்தி அவரை ஒரு வீட்டுல அமர வச்சு தகவல் கொடுத்து ஒரு ஆட்டோல அவரை வீட்டுக்கு விட்டோம். நான் நினைச்சு பார்த்தேன், அந்த மனிதருக்குள்ள இருந்த பாரம் நமக்குள்ள இல்லையே, இன்னைக்கு சபைக்குள்ள இல்லையே, ஊழியக்காரனே நமக்குள்ள இல்லையே, ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லையே. ஒரு காலகட்ட தேவ மனிதர்கள் அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டார்கள், ஆத்துமாக்களுக்காய் அவ்வளவு கிரயம் செலுத்தினார்கள். நான் இன்னைக்கு விசுவாசிகளாக உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் கால்கள் முடங்கி போய் கிடக்கிறதோ அல்லது மான்கள் கால்களை போல விரைந்தோடுகிற கால்களாய் உங்கள் கால்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ? சபை மாறணும். இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஊழியங்கள் இருக்கிறது. நாம் தான் முடங்கி போய் கிடக்கிறோம், நாம் தான் முடங்கி போய் கிடக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு முடங்கி கிடந்த உங்களை எல்லாம் தட்டி எழுப்ப போகிறார். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவது வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். இந்த யோவான் 5:3 வாசிக்கலாம். சூம்புன உறுப்புடைய முதலான வியாதிக்காரர்கள் அநேகம் பேர். ஆமென். மூன்றாவது சொல்லுகிறது, சூம்புன உறுப்புடையவர். முதல்ல யாரு சொன்னேன்? தரிசனம் இல்லாதவர்கள், குருடர்கள். இரண்டாவது முடங்கி கிடக்கிறவர்கள், சப்பானிகள். மூன்றாவது சபைக்குள்ளே சூம்புன உறுப்புடையவர்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இப்போ சூம்பன உறுப்பு என்று சொல்லும் போது ஒரு கை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கை இருக்கிறது என்றால் இந்த விரல்கள் என்ன செய்யாது? சில வேளைகளே இருக்காது. விரல்கள் என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் சூம்பன உறுப்பு. அப்படின்னா ஒரு கை பூரணப்படாமல் இருப்பது. புரிஞ்சிட்டீங்களா? முழு கையாக என்ன செய்யாது? இருக்காது. முழு காலாக இருக்காது. கண் முழு கண்ணாக இருக்காது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் சூம்பன உறுப்புடையவர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபைக்குள்ளே பூரணப்படாதவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அப்படி என்றால் சிந்தனையில் மாற்றம் இல்லாதவர்கள். என் கை இப்படி இருக்க,
என் கால் இப்படி இருக்கு, என் எண்ணெய் இப்படி இருக்கு, என்னால எதுவும் செய்ய முடியாது, எப்போதும் இப்படிதான் இருப்பேனா? இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையோடு கூட பாருங்கள், பூரணப்படாதவர்கள். சபையிலே சபைக்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. அந்த சட்ட திட்டங்களிலே பூரணப்படாதவர்கள். இன்றைக்கு சபையிலே முக்கியத்துவம், ஞானஸ்தானம் ஒரு முக்கியத்துவம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறார்கள்? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள்? சபையின் ஒழுங்கு ஒரு முக்கியத்துவம். ஆமே, சபையின் ஒழுங்கு ஒரு முக்கியத்துவம். அப்ப சபையின் ஆராதனை எத்தனை பேர் கலந்து கொள்ளுகிறோம்? சரியான நேரத்தை எத்தனை பேர் எப்படி பயன்படுத்துகிறோம்? எந்தெந்த கூட்டத்திற்கு நம்ம வருகிறோம்? நம்ம சபையில வந்து பூரணப்படணும். ஆமே, ஏதோ வந்தேன் போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு, 7வது நாள் கிறிஸ்தவன். ஆமே, 7வது நாள் கிறிஸ்தவனா நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்க வீட்டுல கொண்டு போய் பைபிளை மூடி வச்சது, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தூசிய தட்டிட்டு எடுக்கிற அனுபவம் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமே, பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறோம். நான் சொல்றேன், ஒரு விசுவாசி பூரணப்படும் போது எப்பப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் காத்து கிடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்ப ஆராதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எப்ப சபையில ஒரு கூட்டம் நடக்கும், எப்ப சபையில ஒரு ஜெபம் இருக்கும், இதுக்கு காத்து கிடக்குது பாருங்க. அப்பதான் நீங்க சரியா பூரணப்படுறீங்க. இல்லைனா நீங்களும் சூம்பின உருப்புடைய ஒரு மனுஷியை போல இருப்பீங்க. உங்களை நான் குறைத்து பேசுவதில்லை, நம்ம வளரணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஆண்டவர் குடித்தது ஒரு வெளிப்பாட்டு செய்தியை தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி பல தேவ ஊழியர்களை எழுப்பின ஒரு செய்தி. நான் நேற்று தியானிச்சதில்லை, சில வருடத்துக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்து பல சபைகளிலே உயிர் மீழ்ச்சியை உண்டு பண்ணின ஒரு செய்தி. இன்னைக்கு நம்ம சபையில நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சபையில கர்த்தர் அதை பேச வைத்துட்டு இருக்கிறார். நீ பூரணப்பட்டிருக்கிறாயா? நீ பூரணப்பட்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையே, சற்று சிந்தித்துப்பா, சற்று சிந்தித்துப்பா. கர்த்தருடைய பந்திக்கு எவ்வளவு தூரம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் பாருங்க. சனிக்கிழமை ஆனா மாலையில 7 மணிக்கு ஒரு ஆயத்த ஜெபம் நடக்குது. எத்தனை பேர் அந்த நேரத்தை ஜெபத்துல கொடுக்க வர முடியாட்டா வீட்டுல அந்த ஜெபத்துக்கு நீங்க நேரத்தை கொடுக்கலாமே. அதுதான் பூரணப்படுகிற அனுபவம். உபவாச ஜெபம், காத்திருப்பு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள். நான் சொல்றேங்க, எவ்வளவு பெரிய வேலையும் இருக்கட்டும், எத்தனை வேலைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு சொந்த காரியம்னா அத்தனை வேலையும் விட்டுட்டு செய்கிறோமா இல்லையா? ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நம்மளை எல்லாம் வாழ வைத்து அழகுபடுத்தி செல்ல பிள்ளையா கரந்தில ஏந்தி வச்சிருக்கிறவருக்கு ஏன் நம்ம பூரணப்படாமல் இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர்களை பூரணப்படுத்த போகிறார். இந்த சபை பூரணப்பட போகிறது. இப்ப நான் கேட்கிறேன், அங்கே இருந்த சப்பாடிகள், அங்கே இருந்த குருடர்கள், அங்கே இருந்த சூமன உருப்புடையவர்கள், இவர்கள் கெட்டவர்களா? இல்லங்க, எல்லாரும் நல்லவர்கள் தான். அல்லேலூயா. எல்லாரும் குளம் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி விடுதலைக்காக காத்து நின்றவர்கள். எப்பொழுது இந்த குளத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்ப்பேன்னு காத்து கிடந்தவர்கள். அவர்கள் கெட்டவர்கள் அல்ல. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கெட்டவர்கள் அல்லங்க, நீங்க எல்லாரும் நல்லவங்க. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கிடக்குறீங்க. நான் ஒரு சத்தியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? நீ குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கிடப்பதற்கல்ல, இனி நீ காத்திருக்க வேண்டாம். குளத்தை கலக்கிறவரே உன் பக்கத்தில் வந்திருக்கிறார்.
உன் அருகிலே வந்திருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். அவர் ஒருவர் போதும். அவர் இனி குளத்தை கலக்கிதான் உன்னை பிடிக்கணும் இல்ல, அவர் சபைக்குள்ள இருக்கிறதுனால இனி 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 கர்த்தர் உன்னை விடுவதில்லை. பலர் நினைக்கிற காரியம் அதுதான். குளம் எப்பொழுது கலக்கப்படும், எந்த கூட்டத்தில் போனா விடுதலை கிடைக்கும், எந்த கூட்டத்தில் போனா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி பெதஸ்தா குளக்கரையிலே இவர்கள் எல்லாம் காத்து கிடந்து அற்புதத்துக்காக இருந்தார்களோ, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதே குளக்கரையிலே ஒரு நாள் இயேசு கம்பீரமாய் போனார். அங்கே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, அங்கே விடுதலைகள் உண்டாக ஆரம்பித்தது. நான் சொல்றேன், 38 வருஷ ஹல்லேலூயா வியாதிஸ்தன் மாத்திரம் அங்கே குணப்படவில்லை, அங்கிருந்த அத்தனை வியாதிஸ்தர்களையும் இயேசு சுகப்படுத்தினார். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அற்புதத்தை செய்தார். ஒரு அடையாளம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்மவே இங்க ஒரு அற்புதம் நடந்தா அந்த ஊழிய காட்டு அத்தனை பேரும் ஜெபம் பண்ண போய் நிப்பேனா, இயேசு ஒரு அற்புதத்தை செய்த போது அத்தனை ஜனங்களும் இயேசுவின் பாதத்தில் விழுந்திருப்பார்கள், என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. அத்தனை பேரும் சுகப்படுத்தினாருங்க, அத்தனை பேரையும் சுகப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம சபை அப்படிதான் மாறப்போகிறது. நீங்கள் அப்படிதான் மாறப்போகிறீர்கள். இனி காத்து கிடக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயத்தை சுதந்தரிக்கிறவர்கள். இனி நீங்கள் தரித்து நிற்கிறவர்கள் அல்ல, ஜெயத்தோடு போகிறவர்கள். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் நம்ம எழும்பி நிற்போமா? எல்லாரும் நம்ம எழும்பி நிற்போமா? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்கே இயேசு இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும், ஊழியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நாம் குருடனாகவோ சப்பானியாகவோ சூம்பின உருப்புடைய ஒரு மனிதனாகவோ, அப்படி என்றால் தரிசனம் இல்லாமல் முடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே பூரணப்படாதவர்களாய் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். இனி எப்ப என் வாழ்க்கை மாறும் என்று காத்திருப்பது அல்ல, இன்றைக்கு இயேசு இந்த இடத்திலே வந்திருக்கிறார். உன் வாழ்க்கை மாறுது, உன் எல்க மாறுது, உன் தரிசனம் மாறுது, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகிறது. உனக்குள்ளே ஒரு ஜீவ நதி இன்றைக்கு புறப்பட்டு போக போகிறது. உனக்குள்ள இருந்து அது பாய போகிறது, சபையிலிருந்து பாய போகிறது. நேற்றைய தினம் இந்த இடத்துல ஒரு ஜெபம் நடந்தது. அந்த ஜெபம் நடக்கும்போது தேவ பிள்ளைகள் ஒரு வெளிப்பாட்டை வைத்து இந்த இடத்திலே ஜெபித்தார்கள். என்ன தெரியுமா? இந்த சபையில் இருந்து நதி போல தண்ணீர் ஓடுகிறதை பார்க்கிறோம், நதி போல தண்ணீர் பாய்ந்து செல்வதை பார்க்கிறோம். அது உங்களில் இருந்து பாய்கிறது, உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது, சின்ன பிள்ளைகளிலிருந்து பாய்கிறது, வாலிபர்களுக்குள்ளிருந்து பாய்கிறது. எத்தனை பேர் அந்த நதியிலே நீந்த விரும்புறீங்க? அந்த நதியா நானும் மாறணும். குளம் தண்ணீர் பெருகி உடைக்கப்பட்டா அது நதியா பாய ஆரம்பிக்குமே. அந்த நதியா கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். வாஞ்சித்தால் இப்பொழுது அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. உங்க மேல இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க இயேசுவை விசுவாசித்தால், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்தால், ஊழியங்களை விசுவாசித்தால், இன்றைக்கு அந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையில்லை. இயேசு வந்திருக்கிறார். இனி குளம் உனக்கு கலக்கப்படுவதற்கு அல்ல, உன்னையே விடுவிக்க, உன்னையே மாற்ற, உன்னையே பயன்படுத்துவதற்கு இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஓ இயேசுவே, இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா நம் நடுவுல வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே हो शाबाला तुरा काबा रिबाला शेके तेरे लबा रिबाना शेके तेरे लबा
பெற்றுக்கொள்ளுங்க. அவர் நமக்குள்ளே வாசம். நான் சொல்லுகிறேன், இந்த சபையை நான் வித்தியாசமா பார்க்கிறேன். நீங்கள் எல்லாரும் தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரமாய் பார்க்கிறேன். உங்களை 1000 பேருக்கு அதிபதிகளாய் பார்க்கிறேன். உங்களை ராஜாக்களாய் பார்க்கிறேன். உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே பார்க்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறேன். சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். விடுதலை பற்றி சொல்லலாம். ஏசு ராஜா. ஓ ஷாகா தாரா நானா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே கூப்பிடுடி, அதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இன்றைக்கு இந்த குளத்தின் நடுவில், இந்த ஆலயத்தின் நடுவில் யார் கூப்பிடுகிறீர்களோ உங்களுக்கு மேலே ஏக்கமலா இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா. ஓ எஸ், உன் குறைகளை நீக்கிறவர். ஆமென். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். கரம் பிடித்து நம்மெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம்மெல்லாம்